எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா நம்ம மனசுல நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான வீடியோஸை யாரெல்லாம் பார்க்கணும்? எலக்ட்ரிஷியன் மட்டும்தான் பார்க்கணுமா? கண்டிப்பா இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இந்த பேசிக் எலக்ட்ரிக்கல் நாலேஜ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். நம்ம வீடு கட்டுவோம், இல்ல நம்ம வீட்டு குழந்தைங்க எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல கை வைப்பாங்க. ஸோ அதோட சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது கட்டாயமா இது வந்து எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம மனசுல இருக்கிற சின்ன சின்ன கேள்விகளை ஒரு சின்ன கோர்வையா தொகுத்து இந்த வீடியோல நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோவா மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இதை பாருங்க. உங்களோட நாலேஜை ஒரு ஸ்டெப் மேல பில்ட் பண்ணி. தேங்க்யூ. 5 amps சாக்கெட்ல 15 amps அடாப்டர் போட்டு பயன்படுத்தலாமா? இந்த ஒரு தப்பு மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்டோட மொத்த ஒயரிங் சிஸ்டமும் எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா, நம்ம வீட்டில் 5 amps பிளக் பாயிண்ட் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ் அதில் போட முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த 5 amps பிளக் பாயிண்ட்ல 15 amps அடாப்டர் வாங்கி அதில் போட்டு 15 amps லோடை வந்து அதில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இதில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சுவிட்ச் போர்டில் இருக்கிற வயரிங் எல்லாமே 5 ஆம்பியர் கரண்ட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு 1 ஸ்கொயர் mm வயரில் வயரிங் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து இந்த 15 amps அடாப்டரை போட்டு ஒரு 2000 வாட்ஸ் பக்கமாக உண்டான ஒரு லோடை நம்ம அதில் கனெக்ட் பண்ணும்போது இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 2000 வாட்ஸ் லோடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 ஆம்ஸுக்கு மேலே கரண்ட் எடுக்கும். இந்த 10 ஆம்ஸுக்கு மேலே இருக்கிற கரண்ட் அந்த ஒரு 5 amps பிளக் ஷாக்கெட்டில் போகும்போது அந்த கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் பிளக் பாயிண்ட் ஒரு பிளாக் கலராக மாறும் பாருங்க, அந்த மாதிரி ஆக ஆரம்பிக்கும். இது இந்த இடத்துல ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள வயரிங் என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற வயரிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக ஆரம்பிக்கும். அந்த 5 ஆம்பியருக்கு உண்டான எம்சிபி கரண்ட் நம்ம கரெக்டாக எம்சிபி ரேட்டிங்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எம்சிபி வந்து ட்ரிப் ஆகிடும். 15 amps லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எம்சிபி ட்ரிப் ஆகிடும். ஆனால் எம்சிபி எல்லாம் போடாமல் ஒரு ப்ராப்பர் வயரிங் பண்ணாமல் இருக்கிற வீடாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற வயர் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகி அதோட இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகி இன்னொரு வயரோட சேர்ந்து ஷார்ட் ஆகி அது மொத்தமாக எல்லா வயரும் எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தயவு செஞ்சு இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஃபியூஸ் கேரியரில் ஃபியூஸ் வயருக்கு பதிலாக காப்பர் கம்பியை பயன்படுத்தலாமா? உங்கள எத்தனை பேர் வீட்டுல அடிக்கடி ஃபியூஸ் போகுதுன்னு சொல்லி ஃபியூஸ் வயருக்கு பதிலா வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு காப்பர் வயரை எடுத்து அதை ஸ்லீப் பண்ணி அந்த காப்பரை வந்து நீங்க ஃபியூஸா யூஸ் பண்றீங்க? இந்த காப்பரை நீங்க ஃபியூஸா யூஸ் பண்றதுனால என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டுல ஓவர்லோட் ஆயிட்டு இருக்கோம். ஓவர்லோட் ஆகும் போது இந்த இடத்துல ஃபியூஸ் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகி கட் ஆகும். இதுதான் ஃபியூஸோட வேலை. நம்ம ஓவர்லோட் ஆகும்போது இந்த காப்பர்ல யூஸ் பண்ற இந்த ஃபியூஸ் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல ஹீட் ஆகி கட் ஆகாது. ஏன் அப்படின்னா, காப்பரோட மெல்டிங் பாயிண்ட் 1085 டிகிரி. நம்ம இந்த இடத்துல எப்பயுமே ஃபியூஸ் வயரை ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபியூஸ் வயர் வந்து டின் அல்லது லெட் அலாய் மெட்டீரியல்ல செஞ்சிருப்பாங்க. இந்த டின் அல்லது லெட் அலாய் மெட்டீரியலோட மெல்டிங் பாயிண்ட் 200ல இருந்து 300 டிகிரிக்குள்ள மெல்ட் ஆகி அது கட் ஆயிடும். அப்ப நம்ம வீட்டுல ஓவர்லோட் ஆச்சு அப்படின்னா தன்னை எரிச்சுக்கிட்டு உங்க உயிரை காப்பாத்துறதுதான் ஃபியூஸோட வேலை. அடிக்கடி ஃபியூஸ் போகுதுன்ற ஒரே காரணத்துக்காக ஹெவியான காப்பர் வயரை கொண்டு போய் நீங்க அதுல கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது 1085 டிகிரி ஹீட் ஆகி கட் ஆகிற அதே சேம் டைம்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கிற மொத்த வயரும் எரிஞ்சு போய் வீடு ஃபயர் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. மறக்காம எலக்ட்ரீஷியன்ஸ் மற்றும் இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த கம்பல்சரி நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபியூஸ் வயரை மட்டும் பயன்படுத்துங்க. ஃபியூஸ் வயர் மிஞ்சி போனா ஒரு 50ல இருந்து 60 ரூபாய்க்குள்ளதான் வரும். நம்ம ஒரு காசை சேவ் பண்றோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக லைஃப்ல ரிஸ்க் எடுத்துடாதீங்க. தேங்க்யூ. டிஎன்இபி இன்னும் ஏன் ஃபியூஸ் கேரியர் மெத்தடையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது? இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் சேஃப்டிக்காக எவ்வளவு மாடர்ன் ட்ரிப்பிங் டிவைசஸ்லாம் நிறையா வந்திருந்தாலும் இன்னைக்கும் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அவங்க மீட்டர் போர்டு சைடில் ஏன் ஃபியூஸ் கேரியரை பயன்படுத்திட்டு இருக்காங்க? இந்த கேள்வி பல பேர் மனசில் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, மீட்டர் போர்டு அப்படிங்கிறது டிஎன்ஐபிக்கு சொந்தமானது, மெயின் போர்டு அப்படிங்கிறது வீட்டு ஓனருங்களுக்கு சொந்தமானது. இப்போ அவங்க வீட்டு ஓனர் வந்து அவங்க வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து மெயின் போர்டில் வந்து ஆர்சிசிபி போட்டிருக்கலாம், எம்சிபி போட்டிருக்கலாம், இல்லை ஃபியூஸ் கேரியர் போட்டிருக்கலாம். ஏதோ ஒன்று வீட்டுக்கு சப்ளை வரல அப்படின்னா அவங்களோட எலக்ட்ரிஷியனோ வந்து இந்த மெயின் போர்டு வரைக்கும் மட்டும்தான் செக் பண்ண முடியும். மெயின் போர்டுக்கே சப்ளை வரல அப்படின்னா மட்டும்தான் மீட்டர் போர்டில் செக் பண்ணணும். மீட்டர் போர்டில் கை வைக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா டிஎன்இபி ஆளுங்களுக்கு மட்டும்தான் இருக்குது.
அப்ப இவங்க இந்த மெயின் போர்ட்ல எவ்வளவோ பிரச்சனைகள் வருதுங்கிறதுக்காக அவங்க நிறைய பேர் வந்து பைபாஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எம்சிபியா இருக்கலாம், ஆர்சிசிபி அடிக்கடி ட்ரிப் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பைபாஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்றாங்க. அவங்க வீட்டோட ப்ரொடெக்ஷனை பத்தி அவங்க கவலைப்படாம பைபாஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இது பல வீடுகளில் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அவங்க அப்படி பைபாஸ் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா டிஎன்இபி சைட்ல அவங்க மீட்டரை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொடக்டிவ் டிவைஸை வந்து யோசிச்சு பார்க்கும்போது ஒன்று சீப்பானது, இன்னொன்று சிம்பிள் மெக்கானிசம். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் கூட டைம் எடுக்காது. இந்த இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் டிஎன்இபி இன்றைக்கும் வந்து அவங்க மீட்டர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு ஓல்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான இன்னும் அதே ஃபியூஸ் கேரியர் மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சர்வோ ஸ்டெபிலைசர் யூஸ் பண்றது சட்டவிரோதமானதா? சர்வோ ஸ்டெபிலைசர் யூஸ் பண்றது இல்லீகல் தானே அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் பாரு ரெட்டி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அவருக்கான பதிவு இதோ. சர்வோ ஸ்டெபிலைசர் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம வீட்லயோ கடையிலயோ ஆபீஸ்லயோ வந்து ரொம்ப லோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா 10 kVA உள்ள இந்த சர்வோ ஸ்டெபிலைசரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது இல்லீகல் கிடையாது. இது எந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னா, வீடுகளுக்கு, கடைகளுக்கு, ஆபீஸ்க்கு, இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு, இது எல்லாத்துக்குமே 10 kVA உள்ள இருக்கிற ஏரியாக்கள்ல சர்வோ ஸ்டெபிலைசர் நம்ம பயன்படுத்துறது எந்த தப்புமே கிடையாது. இது எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தையும் நம்ம வீட்டு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸையும் பாதுகாக்கிறதுக்காக நம்ம இந்த சர்வோ ஸ்டெபிலைசர் கஸ்டமர் சைட்ல நம்ம யூஸ் பண்றது. இது எப்ப இல்லீகல் ஆகும் அப்படின்னா, 10 kVAக்கு மேல அனுமதி வாங்காம ஒரு சர்வோ ஸ்டெபிலைசரை நம்ம கடையிலயோ இண்டஸ்ட்ரியிலயோ இன்ஸ்டால் பண்ணிருந்தோம் அப்படின்னா இது சட்டபூர்வமா தவறு. சோ இது கண்டிப்பா இல்லீகல். இன்னொன்னு, இது வந்து நம்ம மீட்டர் போர்டுக்கு முன்னாடி மெயின் வயரை கட் பண்ணி அதே சர்வோ ஸ்டெபிலைசர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் இல்லீகல். சோ 10 kVAக்கு உள்ள சர்வோ ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது இல்லீகல் கிடையாது. அது நம்ம வீட்டு எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தையும் நம்ம வீட்டு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டையும் பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான். எம்சிபில இருக்கிற 3 டைப் என்ன? அதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? பொதுவா நம்ம 3 டைப் ஆஃப் எம்சிபியை நம்ம பார்த்திருப்போம். அது என்ன பண்ணணும் நமக்கு தெரியுமா? டைப் பி, டைப் சி, டைப் டி. டைப் பி 3ல இருந்து 5 மடங்கு கரண்ட் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எம்சிபி ட்ரிப் ஆகும். டைப் சி 5ல இருந்து 10 மடங்கு கரண்ட் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எம்சிபி ட்ரிப் பண்ணி விடும். டைப் டி 10ல இருந்து 20 மடங்கு கரண்ட் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை ட்ரிப் பண்ணி விடும். டைப் பி எந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, ரொம்ப மினிமம் லோடு, லைட்டு, ஃபேனு, டிவி, சார்ஜர்ஸ், இந்த மாதிரி இடங்கள்ல டைப் பி எம்சிபி பயன்படுத்தலாம். டைப் சி எந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னா, இண்டக்டிவ் லோடு இருக்கிற இடங்கள்ல, நம்ம வீட்டுல இண்டக்டிவ் லோடு அப்படின்னா வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி இண்டக்டிவ் லோடு இருக்கிற இடங்கள்ல டைப் சி எம்சிபியை பயன்படுத்தலாம். ஏன்னா இண்டக்டிவ் லோடு வந்து ஆரம்பத்துல 6 மடங்கு கரண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆகும். அப்ப நம்ம இண்டக்டிவ் லோடு வந்து டைப் சி போட்டோம் அப்படின்னா 5ல இருந்து 10 மடங்கு கரண்ட்டுக்கு வரைக்கும் அது தாங்கும். அப்போ டைப் சி தான் அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும். அடுத்து டைப் டி எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம அந்த டைப் டி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து கிட்டத்தட்ட 10ல இருந்து 20 மடங்கு கரண்ட்டை வந்து அது தாங்கும். இப்ப பெரிய பெரிய மோட்டர்லாம் ஆன் ஆகும் போது அது கிட்டத்தட்ட 100 ஆம்ஸ் 120 ஆம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கும் இல்லையா? அப்போ ஒரு 10 ஆம்ஸ் எம்சிபி போட்டிருந்தா கூட அது 10 மடங்கு கரண்ட் தாங்கும். அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 100ல இருந்து 200 ஆம்ஸ் எடுத்தாதான் அந்த எம்சிபி ட்ரிப் ஆகும். சோ இவ்வளவு ஹெவியான இடத்துல நம்ம போய் பிஇ எம்சிபியை கொண்டு போய் போட்ட முடியாது. அது நீங்க போட்ட உடனே அடுத்த செகண்ட் இறங்கிடும். அதே மாதிரி இந்த மினிமம் லோடு இருக்கிற இடத்துல கொண்டு போய் டிஎம்சிபியை போடக்கூடாது. ஏன்னா அது ஷார்ட்டே ஆனாலுமே அந்த 100 ஆம்ஸ் எப்ப ரீச் ஆகுதோ அப்பதான் அந்த எம்சிபி ட்ரிப் ஆகும். சோ கரெக்டான எம்சிபியை, கரெக்டான டைப்பை, கரெக்டான இடங்கள்ல சூஸ் பண்ணி போடுங்க. இதை தெரிஞ்சு பண்ணுங்க. ஏன் ஃபேஸுக்கு மட்டும் ஃபியூஸ் போடுறோம், நியூட்ரலுக்கு ஃபியூஸ் போடுறது இல்ல? நம்ம சப்ஸ்கிரைபர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டிருந்தாரு. ஏன் ஃபேஸ்ல மட்டும் ஃபியூஸ் போடுறோம், நியூட்ரல்ல ஏன் போடுறது இல்லை அப்படின்னு. இது இந்த கேள்விக்கான பதில நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். எதனால ஃபேஸ்ல நம்ம மெயினா ஃபியூஸை போடுறோம்? ஃபேஸுங்கிறது ஒரு ஹை வோல்டேஜ் இருக்கிற ஒரு இடம். தெரியாதனமா அதை நம்ம ஏதாவது கை வச்சாலும் ஷார்ட் ஆகலாம், அந்த இடத்துல ஃபியூஸ் போயிடும். நியூட்ரல் அப்படிங்கிறது தெரியாம நம்ம கை வச்சா கூட அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய டேஞ்சர் கிடையாது. ஏன்னா அது 0 வோல்ட் தான் இருக்கணுங்கிறது ரூல். சோ அந்த இடத்துல நம்ம தெரியாம கை வச்சாலும் ஒரு
நமக்கு எதுவும் ஆக போறது இல்லை. ஸோ இது ஒரு காரணம். இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஃபேஸ்ல வந்து ஃபியூஸ் போடுறோம். இன்னொரு காரணம், நியூட்ரல்ல இன்கேஸ் நம்ம ஃபியூஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா ஃபேஸ்ல ஃபியூஸ் போடுறதுக்கு முன்னாடி அதோட ஹீட்னால நியூட்ரல் ஃபியூஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா, நியூட்ரல் கட் ஆனா என்ன நடக்கும் நமக்கே தெரியும். சர்க்கியூட் எங்கேயுமே க்ளோஸ் ஆகாம ஃபுல் பில்டிங்லயே சுத்திட்டு வந்து நின்றுட்டே இருக்கும். யாராவது தெரியாம எதிராவது போய் கை வச்சாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆபத்துல போய் முடியும். ஸோ நியூட்ரல்ங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதனால நியூட்ரல் எப்பயுமே டைரக்டா கொடுத்துருவாங்க. அதுல ஒரு ஃபியூஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கும் பில்டிங்க்கும் தான் டேஞ்சர். ஸோ இந்த ஒரு 2 காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம ஃபேஸ்ல மட்டும் ஃபியூஸ் போடுறோம், நியூட்ரல்ல ஃபியூஸ் போடுறது இல்லை. இந்த வீடியோ எலக்ட்ரீஷியன்களுக்கு மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா எலக்ட்ரிக்கலை பத்தின பேசிக் அறிவு வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன்.